5000 முதல் 10,000 பெக்கர்ஸ் பிச்சைக்காரங்களை பாகிஸ்தானுக்கு ரியாதில இருந்து 15-20 விமானங்கள் மூலமாக கடந்த 2 மாதங்களில் இறக்குமதி செய்து விட்டார்கள். அங்க சவுதி அரேபியால போய் பாகிஸ்தான் பிச்சைக்காரன் நிறைய இருக்காங்களா, துபாயில இருக்காங்களாம், துரத்தி விட்டுட்டாங்க. சோ இதுதான் சார் பேக்ரவுண்ட். இதில் இந்தியா வெற்றி அடைந்தது, ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அடைந்தது, நரேந்திர மோடிக்கு மாபெரும் வெற்றி. அதைத்தான் நரேந்திர மோடி திரும்ப திரும்ப தன்னுடைய பேச்சுக்களிலும் பாராளுமன்றத்திலும் சொன்னார். இனி வரக்கூடிய நாட்களில் பாராளுமன்றத்திலும் சொல்லுவார். இந்தியாவினுடைய சுதந்திர தின விழமான செங்கோட்டையில் இருந்து பேசும்போது கூட அதைத்தான் சொன்னார். ஆக மொத்தம் நரேந்திர மோடியினுடைய ஒரு பின்னணி என்ன என்று கேட்டால், வரக்கூடிய நாட்களில் பாகிஸ்தானை மண்ணை கவ வைத்தது நரேந்திர மோடி. அதற்கு மாபெரும் பெயர் எடுத்து விட்டார். சார், ஒரு மாதிரி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு, ஓகே சார். பட் இன்னும் செசமிக் ஆக்டிவிட்டி வந்துட்டே இருக்கே சார் இஸ்லாமாபாத் பக்கத்துல இருந்து. சில இன்சிடென்ட்ஸ் நடக்க கூடாது நடக்கிறது, நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல நல்லது நடக்கும், கெட்டதில் நடக்கும் ஸ்ரீதர். ஆனால் பொறுத்திருந்து பாருங்கள், நரேந்திர மோடியை நம்புங்கள். நரேந்திர மோடிக்கு நாளை என்பது இல்லை, அவர் இன்னைக்குதான் பார்ப்பார்.